திருவிளையாடல், வெப்பு தீர்த்த திருவிளையாடல். காவிரி நதி பாயக்கூடிய சோழ நாட்டிலே சிவபாத திருதையார் அப்படின்னு சொல்லி ஒரு மிகச்சிறந்த சிவனடியார். அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி சிவபெருமானுடைய திருவடிகளை தன்னுடைய உள்ளத்திலே வைத்து போற்றி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அன்பர். அவருடைய துணைவியார் பேரு பகவதியர். ரெண்டு பேருமே அடியார்களுக்கு வேண்டுமென செய்து கொண்டும் சிவத்தொண்டுகளை செய்து கொண்டும் வாழ்ந்து வந்தார்கள். அந்த காவிரி நதி பாயக்கூடிய சோழ நாட்டிலே 12 திருப்பெயர்களை கொண்ட சீர்காழி என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலம். அந்த திருத்தலத்திலே தோணியப்பர், பெரியநாயகி என்கின்ற திருநாமங்களோடு அம்மையும் அப்பனும் அருளாட்சி செய்து கொண்டு வருகிறார்கள். அப்பேற்பட்ட திருத்தலத்திலே சிவபாத திருதையாரும் பகவதி அம்மையாரும் சிவத்தொண்டுகள் எல்லாம் செய்து வந்தார்கள். அந்த காலகட்டத்திலே சமண சமயமும் பௌத்த சமயமும் மேலோங்கி இருந்தது. சில அந்த சமயங்களே உண்மை, அதனுடைய கொள்கைகளே நிதர்சனம் என்று தவறாக புரிந்து கொண்டு அந்த வழியிலே செல்ல ஆரம்பிக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்த சிவபாத திருதையார் தோணியப்ப பெருமானிடம் வேண்டுதல் வைக்கிறார். பெருமானே, சைவ சமயம் மேலோங்க செய்யவும் திருநீற்றினுடைய செம்மையை உலகைய செய்யவும் ஒரு மகன் எனக்கு பிறக்க வேண்டும் என்று கேட்கிறார். அந்த 2 தம்பதிகளுமே தோணியப்பருடைய திரு ஆலயத்திற்கு சென்று அவரை பலவாறு போற்றி புகழ்ந்து விரதங்கள் எல்லாம் இருந்து தவங்கள் எல்லாம் செய்தார்கள். அதன் பயனாக பகவதி அம்மையாருக்கு ஒரு ஆண் குழந்தை சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதை சொல்லும் பொழுது நம்முடைய சேக்கிழார் பெருமான் ரொம்ப அருமையா சொல்லுவார். வேத நெறி தலை தோன்ற மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீக வளவயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் அப்படின்றார். இந்த வேத நெறிகள் தலை தோன்றவும் சைவ சமயம் மேலோங்க செய்வதற்காகவும் அவதாரம் செய்தவர் திருஞான சம்பந்தர். அவர் இல்லைன்னா இங்க சைவ சமயமே இல்லை. அப்படி அந்த சைவ சமயம் மேலோங்க செய்வதற்காக அவதாரம் செய்தவர் நம்முடைய திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லி அவருடைய திருவடியை பணிந்து அவருடைய வரலாற்றை ஆரம்பிப்பார் சேக்கிழார் பெருமான். சேக்கிழார் பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான புராணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பெரிய புராணத்திலே வரக்கூடிய இந்த நாயன்மார்களுடைய செய்திகளை எல்லாம் நம்ம முன்னாலேயே நம்ம பார்த்திருக்கிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 60 நாயன்மாரை பாடினார். அவருக்கும் பின்னாலே வந்த நம்பியாண்டார் நம்பி அவர்கள் 63 நாயன்மார்களை பாடினர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் அவருடைய அப்பா அம்மாவையும் சேர்த்து 63 பேரை பாடினர். அவருக்கும் பின்னாலே வந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் 9 தொகையடியார்களையும் சேர்த்து 72 பேரை பாடுகிறார். அப்பேற்பட்ட அந்த வரலாற்றை நம்ம முன்னாலே சிந்தித்திருக்கோம். இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, சேக்கிழார் பெருமான் நமக்கு 4286 பாடல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 72 பேரையும் சேர்த்து மொத்தம் 4286 பாடல்கள். இதுல திருஞான சம்பந்தருக்கு மட்டுமே 1256 பாட்டு. அதான் சொல்வார்கள் பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்பாங்க. ஏன் இத்தனை பாடல்கள்னா அத்துணை பெருமைக்குரியவர் நம்முடைய திருஞான சம்பந்தர். நம்முடைய சைவ சமயம் மேலோங்கி இருக்கிறது
கொடுத்திருக்கிறது. அப்படி அந்த திருஞான சம்பந்தர் சிவபாத ஹிருதயாருக்கும் பகவதி அம்மையாருக்கும் சோழ நாட்டிலே சீர்காழி பதியிலே கவுனியர் கோத்திரத்திலே அந்தனர் குலத்திலே வந்து அவதாரம் செய்கிறார். ஒரு அவதாரம் செஞ்ச உடனே அந்த ஊரே அவ்வளவு செழிப்பா இருக்குதாம். மரங்கள் செடிகள் எல்லாம் பூத்து குலுங்குகிறதாம். சோலைகள் எல்லாம் பூத்து குலுங்குகிறதா. எல்லாம் நல்ல நிமித்தங்களாக இருக்கிறதாம். தேவர்கள் எல்லாம் மலர் மாடி பொழிந்தார்களாம். மழை பொழிந்ததாம். இந்த வானத்திலே சுற்றி திரியக்கூடிய பறவைகள் எல்லாம் மங்கள ஒளி எழுப்பியதாம். அப்படி அவருடைய அவதாரமானது சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல திரு அவதாரம் செய்கிறார். இது வந்து சித்திரை மாதம் முன்னாலே முடிஞ்சிருச்சு. நம்ம தர்மபுர ஆதீனம் அவர்கள் அவருடைய திருவாதிரை நாள்ல சிறப்பா கொண்டாடி இருக்க செய்தியில தொலைக்காட்சி எல்லாம் வந்து காமிச்சாங்க. அப்படி அவருடைய அவதாரம் சிறப்பாக அங்கே சோழ நாட்டிலே அமைந்தது. இப்போ சிவபாத ஹிருதயாருக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகிழ்ச்சி. அவங்க மட்டும் இல்ல, அந்த ஊருக்கே அவ்வளவு மகிழ்ச்சி. திருஞான சம்பந்தருக்கு முறைப்படி எல்லாம் செய்தார்கள். அவர் ஒவ்வொரு நாளும் நாளும் மேனியாக வளர்ந்து வருகிறார். இந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய எல்லா பருவங்களையும் கடந்து வளர்ந்து வருகிறார். இப்போ அவருக்கு ஆளுடைய பிள்ளை என்று நாமம் சூட்டினார்கள். அவருக்கு 3 வயசாச்சு. 3 வயதா இருக்கிற பொழுது அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய சிவபாத ஹிருதயார் தோணியப்பர் ஆலயத்திற்கு செல்கிறார். செல்கிற பொழுது அவருடைய குழந்தையான ஆளுடைய பிள்ளையாரையும் உடன் அழைத்து செல்கிறார். தோணியப்பர் ஆலயத்திலே அங்கே பிரம்ம தீர்த்தம் இருக்கிறது. இந்த சீர்காழி பதியிலே தோணியப்பர் ஆலயத்திலே பிரம்ம தீர்த்தம். அந்த தீர்த்தத்திலே நீராடுவதற்காக சிவபாத ஹிருதயார் தன்னுடைய குழந்தையை அந்த கரையிலே வைத்துவிட்டு அவரை உட்கார செய்துவிட்டு இவர் நீராடுவதற்காக குளத்துக்குள்ள போனார். இப்போ தந்தை நீராடி கொண்டிருக்கிறார். கரையிலே ஆளுடைய பிள்ளையார் விளையாடி கொண்டிருக்கிறார். தந்தையை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி அவர் சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய சிவபாத ஹிருதயார் நீருக்குள் மூழ்கி மந்திர ஜபம் செய்வதற்காக நீருக்குள் மூழ்கினர். இப்போ சிரித்துக் கொண்டிருந்த பிள்ளையார் சட்டென்று பார்க்கிறார், தந்தையாரை காணவில்லை. இவ்வளவு நேரம் இங்க இருந்தாரே, தந்தையை காணுமே அப்படின்னு சொல்லி இங்கிட்டும் அங்கிட்டும் சுத்தி சுத்தி பார்க்கிறார். சுத்தி எங்க பார்த்தும் தந்தையை காணவில்லை. அவரும் உள்ள மூழ்கி மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்க. இது அறியாத பிள்ளையார் தந்தையை காணவில்லையே என்று சுற்றி முற்றி பார்க்கிறார். எந்த பக்கம் பார்த்து எந்த பக்கம் திரும்பியும் தந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி கண்களை கசக்கி கொண்டு அந்த தோணியப்பருடைய ஆலயத்தை பார்த்தவாறு அம்மையே அப்பா அப்படின்னு சொல்லி அழுதார். அம்மையே அப்பா என்று அழுகிற பொழுது கருணையே வடிவமான சிவபெருமான் அங்கே ரிஷபாரூடராக உமாதேவி தாயாரோடு காட்சி கொடுக்கிறார். ரிஷப வாகனத்தின் மீது அமர்ந்து கொண்டு உமாதேவி தாயாரோடு சிவபெருமான் அங்கே காட்சி கொடுக்கிறார். அப்போ சிவபெருமான் உமாதேவி தாயார்கிட்ட சொல்றாங்க, தேவி உன் முளைப்பாலை கறந்து பொற்கிண்ணத்தில் சிவஞானம் குலைத்து ஊட்டுக அப்படின்னு. உன் முளைப்பாலை பொற்கிண்ணத்திலே கலந்து சிவஞானம் குலைத்து ஊட்டுகன்னு. உடனே உமாதேவி தாயாரும் இறங்கி வந்து தன்னுடைய முளைப்பாலை பொற்கிண்ணத்திலே கலந்து அதிலே சிவஞானத்தை குலைத்து அழுக்கூடிய பிள்ளையாரை தன்னுடைய மடியிலே அணைத்துக் கொண்டு அந்த பொற்கிண்ணத்திலே இருக்கக்கூடிய
கொடுக்குறாங்க. உங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த குழந்தையும் அந்த ஞானப்பாலை பருகுகின்றது. பருகு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கலகாயில பால் மிச்சம் இருக்குங்க, அதை அம்மா தொடக்காமலே போயிடுறாங்க. எப்போதுமே குழந்தை குடிக்கிறதுனா சிந்தி சிந்திதான் குடிக்கும். சின்ன 3 வயசு குழந்தை அது குடிக்கிற பொழுது நமக்கு 3 வயசு குழந்தைங்களா கொடுக்கிற பொழுது சங்குல கொடுப்பாரு, அது வடியதான் செய்யும் குழந்தை குடிக்கிற பொழுது. அப்படி அந்த வடிந்த அந்த பாலானது ஒரு மேனியும் பரவி இருக்கிறது. அப்படியே அம்பிகையும் அங்கிருந்து மறைந்து சென்று விடுகிறார்கள். இப்போ ஞானப்பால் குடிச்ச உடனே அந்த அழுகதையெல்லாம் மறந்து அப்படி சிரித்துக் கொண்டு இருக்கிறார், மனதிலே விளையாடி கொண்டு இருக்கிறார் ஆளுடைய பிள்ளையார். அந்த சமயத்திலே அவருடைய தந்தையார் சிவபாத திருந்தையார் குளத்திலே நீராடி விட்டு வந்து பார்க்கிறார். வந்து பார்த்தா பிள்ளையார் விளையாடி கொண்டிருக்கிறார். அவர் போய் பார்த்தா அவருடைய கடற்காலிலிருந்து பாலானது வடிந்து கொண்டு மேனி எங்கும் பரவி இருக்கிறது. உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. யார் உனக்கு பால் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே அந்த 3 வயசு குழந்தை அந்த தோணியப்பருடைய கோபுரத்தை கை காமிச்சிடான். தோணியப்பர் ஆலயத்துடைய கோபுரத்தை இப்படி கை காமிச்சிடான். அப்பாவுக்கு புரியல. மறுபடியும் என்ன பண்ற, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குச்சியை எடுத்து இப்படி அடக்கி கேட்கிற, யாரா உனக்கு பால் கொடுத்தது, யார் பால் கொடுத்தது அப்படின்னு சொல்லி அந்த குச்சியை வச்சு இப்படி அடக்கி கேட்கிற. அப்போ பிள்ளையார் பார்த்த, அவர் ஏற்கனவே கை காமிச்ச, அவ்வளவுதான், அவருக்கு புரியல. சரி பாடிவோம் இப்ப ஏற்கனவே அம்மா வேற ஞானப்பால் கொடுத்துருக்குறாங்கல்ல. உடனே பாருங்க, தோட்டுடைய செவியன் விதையேறி ஒருவன் மதிசூடி, தோட்டுடைய செவியன் விதையேறி ஒருவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளம் கவர்கள்வன், காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளம் கவர்கள்வன், ஏதுடைய மலரால் உன்னை நான் பணிந்தேன அருள் செய்க, ஏதுடைய மலரால் உன்னை நான் பணிந்தேன அருள் செய்க, பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே, பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா பாடுற. தொடர்ந்து பாடுற. 11 பாட்டு படிக்கிற 3 வயசு குழந்தை அவ்வளவு அருமையா பதிவு பாடுற. சிவபெருமானுடைய அருள் அம்பாள் கொடுத்த அந்த ஞானப்பால். முதல்ல ஆரம்பிக்கிற போதே சொன்ன தோளுடைய செவியன். தோடு அப்படின்றது பெண்கள் போடுவார்கள். பக்கத்துல சொல்லும் பொழுது பெண்ணை சொல்லாமல் ஒரு ஆணை சொல்றார், செவியன் அப்படின்ற. தோடு போடக்கூடிய செவியை உடையவர் யாருன்னா சிவபெருமான் ஒருத்தர் தான். அவர் ஒருத்தர் தான் தோடும் போட்டிருப்பார், குலையும் போட்டிருப்பார். வலது பக்கம் குலை, இடது பக்கம் தோடு அணிந்திருப்பார். முதல்ல ஆரம்பிக்கிற போது சொல்ற தோடுடைய செவியன். அப்பாட்ட சொல்ற, அவர் காதுல தோடு போட்டு இருந்தார், தோடுடைய செவியன். விடையேறி, விடை இந்த ரிஷபத்தின் மீது அமர்ந்திருந்தார். தோளுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி, நல்ல தூய்மையான வெண்மையான சந்திரனை தன்னுடைய தலையிலே கடாமுடியிலே சூடியிருந்த தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசி, சுடுகாட்டிலே இருக்கக்கூடிய சாம்பலை உடம்பெல்லாம் பூசி இருந்தார். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கழுவர், அவர் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து விட்டார் அப்படின்றது.
உள்ளம் கவர்கள்கள். அவருடைய உள்ளத்தை மட்டுமல்ல, எல்லோருடைய உள்ளத்தையும் கவரும்படியாக பெருமான் இருக்கிறார். என் உள்ளம் கவர்கள்கள் ஏதுடைய மலரால் முனை நான் பணிந்தேற்க. ஏதுடைய மலர் அப்படின்னா அடுக்கடுக்காக விரும்பக்கூடிய இதழ்களை கொண்ட தாமரை மலர் அப்படின்னு. அந்த தாமரை மலரிலே வீற்றிருக்கக்கூடிய பிரம்மா அவர் முன்னொரு காலத்துல சிவபெருமானை வழிபாடு செய்து இந்த படைத்தல் தொழிலை சரிவர செய்ய வேண்டும், அதை சரிவர செய்ய வேண்டும் என்பதற்காக சிவபெருமானை பிரார்த்தனை செய்து பூஜித்து அவரிடம் அருள் பெற்றார். அதனால இந்த திருத்தலத்துக்கே பிரம்மபுரம்னு பேரு. சீர்காழிக்கு 12 திருப்பெயர்கள் இருக்கிறது. அதில் ஒன்று பிரம்மபுரம். பிரம்மா வழிபாடு செய்தவையினாலே பிரம்மபுரம். அந்த ஏழுடைய மலரால் முனை நான் பணிந்தேற்க அருள் செய்த அப்பேற்பட்ட பிரம்மாவுக்கும் அருள் செய்த பெருமான். ஏழுடைய மலரால் முனை நான் பணிந்தேற்க அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் தேவிய. பீடுடையனா பீடுனா பெருமைன்னு அர்த்தம். நல்ல பெருமையுடைய பிரம்மாபுரம் மேவிய பெருமான் இவனன்றே. அந்த பிரம்மாபுரத்திலே, இந்த பிரம்மபுரத்திலே எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய இந்த பெருமான் இவன் தான் எனக்கு பால் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக ஞானசம்பந்த பெருமான் சொல்றது. இதை கேட்ட உடனே சிவபாத திருதியாருக்கு மகிழ்ச்சி. ஆஹா, நம்ம வேண்டியது மாதிரியே சைவ சமயம் தலைக்க இவர் கிளம்பிட்ட அப்படின்னு. எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவருள் என்று உணர்ந்த அம்பாள் ஞானப்பால் ஊட்ட, அதனால் இறைவனோடு சம்பந்தம் வைத்துக் கொண்டவையினாலே இவருக்கு ஞான சம்பந்தம் என்று திருப்பெயர் உண்டாயிற்று. அது மரியாதை காரணமாக திருஞான சம்பந்தன் என்று நாம் அழைக்கிறோம். இந்த செய்தியானது ஊழல்லாம் பரவுச்சு. சிவபாத திருதையார் திருஞான சம்பந்தரை தன்னுடைய தோளிலே வைத்துக் கொண்டு சோழியப்பர் ஆலயத்துக்கு சென்றார், வழிபாடு செய்தார். இந்த செய்தி எல்லாருக்கும் தெரிந்தது. அவர் வீதியெங்கும் வளம் வந்தார். கூட அடியார்கள் எல்லாம் உடன் வருகிறார்கள், அண்ணல பெருமக்கள் எல்லோரும் உடன் வருகிறார்கள். இவருடைய பெருமையை கேள்விப்பட்டு எல்லோரும் அவருடைய பாதங்களிலே வீழ்ந்து வணங்கினார்கள். 3 வயசு குழந்தை பதிகம் பாடுச்சே அப்படின்னு சொன்னாலும் இந்த செய்தி தெரிஞ்சோட எல்லோருக்கும் மகிழ்ச்சி. அந்த ஊர்க்காரங்க எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எல்லோரும் இவரை போற்றி புகழ்ந்தார்கள். இப்போ சீர்காழியில் இருக்கக்கூடிய தோணியப்பரை வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ஞானசம்பந்த பெருமான் அப்பாட்ட சொல்றாரு, அப்பா நான் தலையாத்திரை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. தலையாத்திரை போகணும்ல, 3 வயசு குழந்தை. அப்பாவும் சரி அப்படின்னு சொல்றாரு. சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருக்கோணத்தா என்று சொல்லக்கூடிய திருத்தலத்துக்கு முதல்ல தலையாத்திரை போறாரு. இந்த தலையாத்திரைக்கே அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. எல்லாருமே மூர்த்தி தீர்த்தம் தலங்கள்லாம் பார்க்க வேண்டும். தலையாத்திரைக்கு அவ்வளவு சிறப்பு. நம்முடைய திருமந்திரத்திலே திருமூலர் கூட சொல்ற, சிவபெருமானுடைய ஆலயங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் தேடி திருப்பி அவருடைய ஆலயங்களுக்கு சென்று நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு நம்முடைய திருமூலர் சொல்ற. தலையாத்திரைக்கு அவ்வளவு சிறப்பு. சில பேர் சொல்லுவாங்க, இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் தானே எல்லா இடத்துலயும் இருக்கிற, நான் இங்கேயே அவரை வழிபாடு பண்ணிக்கிறேனே, இங்க இருக்கக்கூடிய அம்பாள் தான் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கா, நான் இங்கேயே சென்று வழிபாடு செய்து கொள்கிறேனே, நான் இதுக்கு வெளியூருக்கெல்லாம் போகணும், பச்சேரி இல்ல வேலை நம்பி எல்லாம் அமர்த்தி காரை நம்பி போகணும், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம், இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் நான் அங்க போகணும், இங்க இருக்கக்கூடிய அம்பாள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கா, நான் இங்கேயே வழிபாடு பண்ணிக்கிறேனே அப்படின்பாங்க. அதாவது ஒரு அன்பர் ஒருத்தர் இருக்கார். இப்போ வர வெயில் காலமா இருக்குதா, அதனால அவர் நினைச்ச வெயில் காலமா இருக்குது, எல்லாரும் இந்த ஊட்டி கொடைக்கானல்னு போறாங்க. ஏற்கனவே இப்ப குழந்தைகளுக்கெல்லாம் விடுமுறை வேற விட்டுருக்குறாங்க, தேர்வு முடிஞ்சு விடுமுறை விட்டுருக்காங்க. அதனால அருவி விழக்கூடிய குடிக்கிற இடமா போறாங்க. எல்லாம் சுருளி தேனி அந்த பக்கம் எல்லாம் போறாங்க. சரி நம்மளும்
பக்கத்துல எங்கேயாவது குளிக்கிற இடமா போவோம். வெயில் நேரம் வேற, அருவி விழக்கூடிய இடத்துல குளிச்சா நம்ம உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்குமே அப்படின்னு நினைச்சு குற்றாலம் போலாம். அதுதான் நமக்கு பக்கத்துல இருக்கு. சரி குற்றாலம் போலான்னு நினைச்சேன். சரி போனதான் போறோமே, நம்முடைய நண்பரையும் உடன் அழைச்சிட்டு போலாம் அப்படின்றதுக்காக நண்பர்கிட்ட போய் கேட்கிறேன். அவருடைய நண்பர் அவர்கிட்ட போய் சொல்றாரு, ஏன்பா வெயில் நேரமா இருக்கு, கோடை காலமா இருக்குது, நம்ம வேணா குற்றாலம் போய் குளிச்சுட்டு வருவோமா அப்படின்னு கேட்டார். உடனே அவருடைய நண்பர் சொன்ன, அங்க போயும் தண்ணியில தானே குளிக்க போற, அதை நம்ம வீட்லயே குளிக்கலாம்ல அப்படின்னு. உடனே அந்த நண்பர் சொன்ன, இல்லப்பா அது நல்ல அருவி மாதிரி நம்ம தலைமையில கொட்டும், நல்ல சிறு சிறு இருக்கும், நல்ல காத்து, அது மட்டும் இல்லாம அந்த அருவி மாதிரி கொட்டும்பா, அதுல நம்ம நல்லா சந்தோஷமா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் சொன்ன. உடனே அந்த நண்பர் சொன்ன, எங்க வீட்டுல ஷவர் இருக்கு, அதை திரும்பி விட்டா தண்ணி அருவி மாதிரி கொட்டும், நான் அங்கேயே குளிச்சுக்கிறேன் வரலன்ட்டு. இவர் வீட்டுல ஷவர்ல குளிக்கிறதும் குற்றாலத்துல குளிக்கிறதும் ஒண்ணா? அது எப்பேற்பட்ட ஒரு அருவி, அது மூலிகை கலந்த அருவி, மூலிகை அந்த செடிகள்லாம் உடச்சி வருது, அது உடம்புக்கு குளிர்ச்சி, உடம்புக்கு ஒரு பலத்தை கொடுக்கும், மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இவர் வீட்டுல ஷவர திரும்பி குளிக்கிறதும் குற்றாலத்துல அருவியில குளிக்கிறது ஒண்ணா? அது மாதிரிதான் நம்ம இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் சிறப்பானவர் தான். இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தலத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு தீர்த்தமும் ஒவ்வொருவரால் உருவாக்கப்பட்டதாக இருக்கும். இப்ப நம்ம மடவான் வளாகத்திலே இருக்கக்கூடிய தீர்த்தம் அகத்திய மாமுனிவரால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தம். அது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும். இது அங்க இருக்கக்கூடிய சூளத்தினாலே உண்டாக்கப்பட்டது சூள தீர்த்தம், சூரியனாலே உண்டாக்கப்பட்டது சூரிய தீர்த்தம் வாங்க, வேலினாலே உண்டாக்கப்பட்ட தீர்த்தம் இருக்கும், முனிவர்களாலே உண்டாக்கப்பட்ட தீர்த்தம் இருக்கும், அங்க எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய இறைவனாலே உண்டாக்கப்பட்ட தீர்த்தம்னு சொல்லி இருக்கும். அதனால அந்த தீர்த்தத்துல நீராடுவது சிறப்பு. அந்த தலத்துக்கே ஒரு பெருமை இருக்கும். மண் ஸ்தலமா இருக்கலாம், பஞ்சபூத ஸ்தலங்களா இருக்கலாம், சிவபெருமான் நடனமாடிய ஸ்தலங்களாக இருக்கலாம், சிவபெருமான் வீர செயல்களை செய்த தலங்களாக இருக்கலாம், அவர் அற்புதங்கள் செய்த தலங்களாக இருக்கலாம். அந்த தலத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு, அந்த மண்ணுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு, அங்க இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. லிங்க வழிகள் இருக்கலாம், அந்த லிங்கம் ஜோதி லிங்கமாக இருக்கலாம், மரகத லிங்கமாக இருக்கலாம், சிவப்பு லிங்கமாக இருக்கலாம். அந்த லிங்கத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. அதை பார்ப்பதற்கே நமக்கு ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இப்போ பழனி எல்லாம் பார்த்தோம்னா நம்ம போக பெருமானால மூலிகையால உண்டாக்கப்பட்ட பெருமான், பார்க்கிறதே நமக்கு புண்ணியம். ஏன்னா அது உடம்புக்குமே ஒரு நல்ல ஒரு ஆற்றலை நமக்கு கொண்டு செல்லும். அது மாதிரி அந்தந்த திருமேனிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. அதனால அந்தந்த இடத்துக்கு சென்று வழிபாடு செய்வதுதான் சிறப்பு. அந்த இடத்துக்கு போய் வழிபாடு பண்ணணும். நம்ம சிவபெருமான் கூட சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்டையும் சொல்லியிருக்கிறார், நாவுக்கரசு பெருமான்கிட்டையும் சொல்லியிருக்கிறார், நிறைய கூட சொல்லியிருக்கிறார், நீ அந்த இடத்துக்கு வா, நான் உனக்கு அங்க அனுகிரகம் பண்றேன் அப்படின்பார். ஏன் அவரை இருந்த இடத்துல அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கலாமே, ஏன் நீ அங்க வான்னு சொல்லணும்? ஏன்னா அந்த இடத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. அதனால தலையாத்திரை பண்ணணும். தலையாத்திரைக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் 6 முறை தலையாத்திரை பண்ணியிருக்கிறார். தலையாத்திரை அப்படின்னா சீர்காழியிலிருந்து புறப்பட்டு போவார், பல திருத்தலங்களுக்கெல்லாம் செல்வார், மறுபடியும் சீர்காழிக்கே வந்து சேர்ந்திருக்கிறார். இப்படி 6 முறை தலையாத்திரை செய்திருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். நம்மளும் தலையாத்திரை பண்ணணும். மாசத்துல ஒரு முறையாவது தலையாத்திரை பண்ணணும். ரொம்ப தூரம் போக முடியாட்டாலும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மயூரநாத சுவாமி கோவில், சங்கரன் கோவில், இந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்காவது சென்று வர வேண்டும். அதுதான் சிறப்பு. இப்போ ஞானசம்பந்த பெருமான் பக்கத்திலே திருக்கோளாக்காவுக்கு போறார். அதுதான் முதல் தலையாத்திரை. அப்பா சிவபாத கிருதையார் குழந்தைய தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு சீர்காழியிலிருந்து புறப்பட்டு போறார்.
இருக்கக்கூடிய பெருமானை பாருங்கள். மடையில் வாழை என்று தொடங்கக்கூடிய பதிகத்தை படுகிறேன். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோல காவுளார் தடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கோலக்கா என்ற திருப்பதிகத்தை 3 வயசு குழந்தை திருஞான சம்பந்தர் படிக்கிறார். இப்படி படிக்கிற பொழுது கையாலே காலம் போட்டுக்கொண்டே படிச்சார். சிவபெருமான் பார்க்கிறேன் பிஞ்சு கை நோவுமே நினைச்ச இப்படி தாளம் போட்டுட்டே படிக்கிறாரா. படிக்கிற போது பார்த்தா கையில பொற்றாளம் பொன்னாளான தாளம் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி பொறிக்கப்பட்ட தங்க தாளம் கையில இருக்கு. சிவபெருமான் கொடுத்திருக்கிறார். உடனே எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய பெரும் கருணை என்று அந்த தங்க தாளத்தை தன்னுடைய திருமுடியிலே வைத்துக் கொண்டு அவருடைய பெருமையெல்லாம் போற்றினர். அதை கண்களிலே ஒத்திக்கொண்டு திருஞான சம்பந்தர் அந்த தாளத்தாலே இசையமைக்கிறார். தாளம் போட்டா சத்தம் வரல, டொக்கு டொக்குன்னு வருது. தங்கத்தை தட்டினா சத்தம் வருமோ? வராது. சிவபெருமான் தங்க தாளம் கொடுத்த இவர் தாளம் போடலான்னு பார்க்கிறார், சத்தம் வரல. அப்போ அம்மா என்ன பண்ணானா அந்த தாளத்துக்கு ஓசையை கொடுத்தாராம். அதனால அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தாளபுரீஸ்வரர்னு பேரு, அம்பிகைக்கு ஓசை கொடுத்த நாயகின்னு பேரு. அப்பா தாளம் கொடுத்தா அம்மா அந்த தாளத்துக்கு ஓசையை கொடுத்தா. அதுக்கப்புறம் திருக்கோலக்காவில பதிகமெல்லாம் உழைச்சு அங்கிருந்து மீண்டும் சீர்காழி பதிக்கு வருகிறார். சீர்காழியிலே தோணியப்படி வழிபாடு செய்தார். அடுத்தது 2வது தலையாற்ற போற தன்னுடைய அம்மா பகவதியார் அவதாரம் செய்த திரு நனிப்பள்ளி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்துக்கு போற. அம்மா பிறந்த ஊர் 2வது தலையாற்ற. அம்மா பிறந்த ஊர் சாதாரணமாவே ஞான சம்பந்த பெருமான் வர்றாருனாலே எல்லா வரவேற்பு வளமா இருக்கும். அவங்க அம்மா பிறந்த ஊர் சொல்ல வேணும். எல்லாரும் பிள்ளையாரை கொண்டாடுகிறார்கள், வரவேற்கிறார்கள். அவர் சிவபாத கிருபையார் தன்னுடைய தோழரை சுமந்து கொண்டு வருகிறார். பக்கத்துல வந்தவுடனே அந்த தோழல இருந்து கீழே இறக்கி வைக்கிறார். அப்ப அவருடைய கால் நோக்கு அந்த மக்கள் எல்லாம் மலர்களை தூவினார்களாம். அப்படி மலர்கள் நடந்து ஞான சம்பந்தர் வர்ற எல்லோருக்கும் மகிழ்ச்சி. ஞான சம்பந்த பெருமான் நம்முடைய ஊருக்கு வந்திருக்கிறாரேன்னு சொல்லி எல்லோருக்கும் மகிழ்ச்சி. மேலக்காரங்கள்லாம் அடிக்கிறாங்க, வாசல நல்ல ஒரு இசை கருவிகள் எல்லாம் வாசிக்கிறாங்க. அந்த ஊரே அவ்வளவு கொண்டாட்டமாக இருக்கிறது. அங்கே வறண்ட பூமியாக இருந்ததா, பாலை வனமாக இருந்தது. அப்போ ஞானசம்பந்த பெருமான் அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை பாடி புகழ்ந்து காரைகள் கூகை என்று தொடங்கக்கூடிய திருப்பதிகத்தை படிச்ச. காரைகள் கூகை முல்லை என்று தொடங்கக்கூடிய பதிகத்தை படிச்ச. எந்தை நனிப்பள்ளி உள்க வினை கெடுதல் ஆணை நமதே அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அந்த பாலை நிலமாக இருந்த அந்த ஊர் நெய்தலாகவும் முள்ளையாகவும் மாறிப்போச்சு. எங்கு பார்த்தாலும் சோலைகள், மரங்கள், பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் உழைத்ததாம். அந்த இடமே அவ்வளவு சோலைகளாக மாறி போச்சான். எல்லாருக்கும் ஆச்சரியம். ஒரு வறண்ட நிலமாக இருந்தது நெய்தலும் முள்ளையுமாக மாறி போச்சு. எல்லாரும் திருஞான சம்பந்தருடைய திருவடியில வீழ்ந்து வணங்கினார்கள். எல்லாம் அல்ல சிவபெருமானுடைய பெரும் கருணை என்று போற்றி துதித்தார்கள். அங்கிருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கெல்லாம் செல்கிறார் ஞான சம்பந்த பெருமான். திரு தலை சங்காடு, திரு வளம்புரம், திரு சாய்க்காடு, திரு வெண்காடு, திரு தென் முல்லைவாயில் போன்ற திருத்தலங்களுக்கெல்லாம் சென்ற ஞான சம்பந்த பெருமான் போன்ற திருத்தலங்களுக்கெல்லாம் சென்றுட்டு மீண்டும் சீர்காழி பதியை வந்து அடைந்தார். சீர்காழியிலே தோணியப்பரை வழிபாடு செய்து கொண்டிருந்தார். அடுத்தது 3வது தலையாத்திரை புறப்படுறார். 3வது தலையாத்திரை
சீர்காழிப்பதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கெல்லாம் போறேன். மகேந்திரப்பள்ளி, திருக்குறுகாவூர், திருமுல்லைவாயில் போன்ற திருத்தலங்களுக்கெல்லாம் சென்றுட்டு மீண்டும் சீர்காழி வந்தடைந்தார். இவருடைய பெருமையெல்லாம் கேள்விப்படுற திருநீலகண்டை யாழ்ப்பாணம் அருமையா யாழ் வாசிக்கக்கூடியவர், இறைவன் மீது அதீத அன்பு கொண்டவர். அவருடைய மனைவியார் மதங்க சூடாமையர், அந்த அம்மையாரும் கணவரோடு இணைந்து அருமையா பாடக்கூடியவர், இசை பாடக்கூடியவர். இவங்க ரெண்டு பேரும் திருஞான சம்பந்தருடைய பெருமையெல்லாம் கேள்விப்பட்டார்கள். அப்பேற்பட்ட பிள்ளையாரை வணங்க வேண்டுமே என்று ஆசைப்பட்டு சீர்காழிக்கு வந்தார்கள். ஏன்னா இவரை பார்க்கறதுக்காக பல அந்தகர்கள் அடியார் குடும்பங்கள் எல்லாம் வருவாங்க, வந்து இவரை பார்த்துவிட்டு செல்வார்கள். அதற்காக திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவியார் மதங்க சூழமணியாரும் வராங்க. ரெண்டு பேரும் சீர்காழிக்கு வராங்க. இதை அறிந்தார் திருஞான சம்பந்தர். அவர் அப்படி எதிர்கொண்டு வரவேற்பதற்காக நிற்கிறார். அப்படி திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பிள்ளையாரை பார்த்த உடனே அவருடைய திருவடியில வீழ்ந்து வணங்கினார். அப்படி அவரை அள்ளி எடுத்து திருக்கோயிலுக்கு கூட்டிட்டு போனார். தோணியப்பருடைய ஆலயத்துக்கு கூட்டிட்டு போனார். கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ளேயே கூட்டிட்டு போயிட்டார். இதுல என்ன சிறப்புனா, அந்த காலத்துல தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்குள்ள வரமாட்டாங்க. ஆனா நம்முடைய திருஞான சம்பந்தர் தோணியப்பருடைய திரு ஆலயத்துக்குள்ளே கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் ஞான சம்பந்தர் அவர் பார்த்து சொல்ற, உம்முடைய பெருமானை யார் இசையால் பாடுங்க. அவனும் அப்படி யார் இசையால அருமையா வாசிக்கிற, ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருஞான சம்பந்தரை பிரிய முடியாமல், பெருமானே நான் உங்க கூடவே இருந்து நீங்கள் அருள் செய்யக்கூடிய திருப்பதிவுகளுக்கெல்லாம் யானை சேர்க்கிறேன், அதற்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும், அனுமதி கொடுக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். திருஞான சம்பந்தரும் சரியில்லை. அதனால ஞான சம்பந்த பெருமான் எங்கு போனாலும் இவர் கூடவே வருவார், எப்போதும் இவர் கூடவே இருக்க. இவரும் அவருடைய மனைவியார் ரெண்டு பேருமே இவர் கூடவே இருப்பாங்க. திருஞான சம்பந்தர் பதிகங்கள் எல்லாம் பாட அதற்கு தகுந்தா போல யாரால வாசிப்பார் நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணர். கேட்கறதுக்கே அவ்வளவு இனிமையா இருக்கும். அதுக்கப்புறம் நான்காவது தலையாசை. ஞான சம்பந்தருக்கு தில்லைக்கு போகணும்னு ஆசை. அப்பாட்ட சொல்ற, அவரும் சரின்னு சொல்லி தில்லை கலைச்சு போற. கொள்ளிட கரையை அடுத்து தில்லைக்கு செல்கிறார். தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய வாசல் வழியாக, தெற்கு வாசல் வழியாக தில்லைக்கு வர இவர் வருகிறார் என்ற செய்தி தெரிந்தோடனே பிள்ளைகால் அந்தணர்கள் 3000 பேரும் பூர்ண கும்ப கலசத்தோடு அவரை வரவேற்றார்கள். அத்துணை பேரும் பூர்ண கும்ப கலசத்தோடு அவரை வரவேற்க கோயிலுக்குள்ளே சென்ற பிள்ளையை நடமாடி கொண்டிருக்கக்கூடிய சிதம்பர நடராஜ பெருமானை பார்க்க வழிபட்ட கற்றாங்கு எரியோமி என்று தொடங்கக்கூடிய திருப்பதிகத்தை படித்து, கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம் வளமேய உற்றார் வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே என்று தொடங்கக்கூடிய திருப்பதிகத்தை அருளி செய்தார் திருஞான சம்பந்தர். அதற்கு திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் இசை அமைக்கிறார். அங்கிருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கெல்லாம் செல்கிறார் ஞான சம்பந்த பெருமான். அப்படி ஒவ்வொரு திருத்தலமா வர நம்ம ஏற்கனவே திருஞான சம்பந்தருடைய வரலாறு பார்த்திருக்கோம். அதனால நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். இப்படி வரிசையா ஒவ்வொரு திருத்தலங்களா வருகிறார் ஞான சம்பந்த பெருமான். அப்படி வந்து கொண்டு இருக்கிற பொழுது அப்பாவுக்கு தோல் வலிக்குமே அப்படின்னு சொல்லி கீழே இறங்கிட்டார். கீழே இறங்கி பெருமானும் நடந்து வர, அவரும் 3 வயசு குழந்தை, சின்ன குழந்தை அவருடைய பாதங்களினாலே மடல் பாதங்களினாலே நடந்து வர, அவர் கூடவே அடியார் பெருமக்களும் உடன் வருவார்கள். பல ஆயிரக்கணக்கான அடியார்கள் எல்லாம் வருவார்கள். அப்படி அடியார்கள் புடைசூழ மேல தாளத்தோட தான் ஞானசம்பந்தர் வருவார். அதுக்கப்புறம் எல்லாரும் கலைத்து போய் ஒரு இடத்துல அமர்ந்தார்கள். ஞானசம்பந்த பெருமாளும் 5 எழுத்தை ஓதினார். எல்லோருக்கும் அந்த ஒரு கலைப்பு தெரிந்தது. எல்லோரும் அங்கேயே தங்கினார்கள். பக்கத்துல திரு அரைத்துறைன்னு சொல்லக்கூடிய திருத்தலம். அந்த திருத்தலத்துல இருக்கக்கூடிய பெருமான்
ஞான சம்பந்தருக்காக முத்து சிவிகை, சிவிகைனா பல்லக்கு, முத்து சிவிகை, முத்து சின்னங்கள், சிவ சின்னங்கள், முத்து குடை, இது மூணையும் கொடுத்தார். முத்து சிவிகை, முத்து சின்னங்கள், முத்து குடை மூன்றையும் திரு அறத்துறை பெருமான் ஞான சம்பந்தருக்காக கொடுத்தார். ஞான சம்பந்த பெருமான் அங்கிருந்து பல திருத்தலங்களுக்கெல்லாம் சென்றார், பல ஆலயங்களுக்கெல்லாம் சென்றார். இப்போ ஞான சம்பந்த பெருமான் எல்லா ஆலயங்களுக்கும் சென்றுவிட்டு மீண்டும் சீர்காழி வந்தடைந்தார். இப்போ அவருக்கு 7 வயசு ஆச்சு. 7 வயசா இருக்கிற பொழுது அந்தணர்கள் மரபுப்படி பூநூல் அணிவிப்பார், முப்புரி நூல் என்று சொல்வார். பூநூல் போடும் விழா உபநயனம் செய்து வைத்தார்கள். அதற்காக அந்தணர்கள் எல்லாம் வந்தார்கள். வேதம் மோதக்கூடிய அந்தணர்கள் எல்லாம் வந்து திருஞான சம்பந்தருக்கு முப்புரி நூல் அணிவித்தார்கள். அப்போ ஞான சம்பந்த பெருமான் அவர்களை பார்த்து மந்திரங்களுக்கெல்லாம் தலையாய மந்திரம் பஞ்சாட்சர மந்திரமே சொல்லி பஞ்சாட்சர திருப்பதிகத்தை அருளி செய்தார். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் வஞ்சகம் அன்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சலுக்குமே என்று சொல்லக்கூடிய அருமையான திருப்பதிகம். இந்த அஞ்சலத்தை சொன்னா யம தூதுவர்கள் கூட நம்ம பக்கத்துல வரமாட்டாங்க, யமனே கண்டு அஞ்சுவார். அப்படி காலனையே எட்டி உதைக்கும்படி செய்தது அஞ்சலுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா சொல்றாரு. ஏன்னா மார்க்கண்டைய முனிவருக்காக பெருமான் காலனியை காலால் எட்டி உதைத்து சம்ஹாரம் செய்கிறார். கால சம்ஹார மூர்த்தியாக பெருமான் அருள்வாடுகிறார் திருக்கடல். அதற்கு காரணமாக அமைந்தது பஞ்சாட்சர மந்திரம். அதனால அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லக்கூடியவர்களை கண்டா யம தூதர்கள் யமனே கண்டு அஞ்சுவாராம் அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்துல ரொம்ப அருமையாக நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் அருளி செய்கிறார். அதுக்கப்புறம் சீர்காழியிலே இருக்கிறார். அப்போ நாவுக்கரசு பெருமான் திருஞான சம்பந்தருடைய பெருமையெல்லாம் கேள்விப்பட்டு அவரை தரிசிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக சீர்காழிக்கு எழுந்தருளப்பட்டார். சீர்காழிக்கு நாவுக்கரசு பெருமான் வருகிறார் என்ற செய்தி நம்முடைய ஞான சம்பந்தருக்கு தெரிந்தது. அவருடைய வரவை எதிர்பார்த்து அப்படி எதிர்கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறார். அப்போ நாவுக்கரசு பெருமானும் திருஞான சம்பந்தரும் சந்திக்கிறார்கள். அந்த சமயத்திலே ஞான சம்பந்த பெருமான் அப்பரே வருகிறார். நம்ம வந்து நாவுக்கரசு பெருமானை இன்னைக்கு அப்பர் சுவாமிகள்னு அழைக்கிறோம். முதல்ல அவரை அப்பரே அப்படின்னு கூப்பிட்டது ஞான சம்பந்த பெருமான் தான். அவர் வந்த உடனே அப்பரே அப்படின்னு சொல்லி அழைத்தார். அப்போ அவருடைய திருவடியிலே விழக்கூடிய நாவுக்கரசு பெருமானை தூக்கி எடுத்து ஆற தழுவி கொண்டாராம் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். அதுக்கப்புறம் நாவுக்கரசு பெருமான் அப்பர் சுவாமிகளை அழைத்துக் கொண்டு தோணியப்பருடைய ஆலயத்திற்கு அழைத்து சென்று அவருக்கு முன்னால் நிற்க வச்சு உன் பெருமானை பாடுங்க. அப்போ நாவுக்கரசு பெருமானும் அவரை போற்றி பாடுங்க தோணியப்பர் சுவாமிகளை. அதுக்கப்புறம் அவரோடு சில காலம் இருந்தார். பக்கத்துல இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கெல்லாம் சென்றார். அதுக்கப்புறம் அப்பர் சுவாமிகள் விடைபெற்றுட்டு அங்கிருந்து கிளம்பினார். அதுக்கப்புறம் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் 5வது தலையாத்திரை பண்றார். இப்ப அவர் தனியாவே தலையாத்திரை பண்றார். அடியார்கள் பல ஆயிரக்கணக்கான அடியார்கள் எல்லாம் உடன் வர முத்து சிவிகை மீது அமர்ந்து கொண்டு முத்து சின்னங்கள் முத்து குடையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அடியார்கள் சூழ ஹரஹரா சிவசிவாய் என்ற கோஷத்தோடு மத்தள வாத்தியங்கள் எல்லாம் ஒழிக்க பெருமான் சீர்காழியில இருக்கக்கூடிய தோணியப்பரை வழிபாடு செய்துவிட்டு 5வது தலையாத்திரைக்கு புறப்படுறார். 5வது தலையாத்திரையிலே பல திருத்தலங்களுக்கெல்லாம் செல்கிறார். பல அற்புதங்களை எல்லாம் செய்கிறார். கொள்ளி மலகன் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய மகள் முயலகன் என்று சொல்லக்கூடிய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அப்ப ஞான சம்பந்த பெருமான் பதிகம் பாடி முயலகன் நோயை தீர்த்த பெருமான். துணிவளர் திங்கள் என்று தொடங்கக்கூடிய திருப்பதிகம். அந்த முயலகன் என்று சொல்லக்கூடிய நோயை பெருமான் தீர்த்தார். அங்கிருந்து இன்னும் பல திருத்தலங்களுக்கெல்லாம் செல்கிற திரு செங்குன்றூர் அப்படின்ற திருத்தலத்துக்கு வந்த அங்கே குளிர்காலம் அப்படின்றதுனால எல்லாரும்
கண்டம் அப்படின்னு சொல்லி துதித்து பெருமான் பாடினார். அந்த ஜுர நோயானது அவர்களை தாக்காமல், அதனுடைய பாதிப்பு ஏற்படாமல் இருந்தது. அப்படி அத்துணை மக்களையும் அந்த ஜுர நோயில் இருந்து காப்பாற்றினார் பெருமான். அதனாலதான் காய்ச்சல் ஜுர நோய்னா இந்த பதிகத்தை படிக்க சொல்லுவாங்க. இந்த பதிகத்தை படிச்சா அது தெரியும். அப்புறம் அங்கிருந்து இன்னும் பல திருத்தலங்களுக்கெல்லாம் செல்கிறார். அப்படி ஒவ்வொரு திருத்தலமா சென்று கொண்டு வரும் பொழுது திருப்பட்டீச்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம். இந்த திருத்தலத்துக்கு வந்த உடனே அந்த அடியார்கள் எல்லாம் வெயில் நேரம் களைச்சு போயிட்டாங்க. கோடை காலம், வெயில் நேரம், எல்லாரும் களைச்சு போயிட்டாங்க. அப்போ அந்த சமயத்திலே சிவபெருமான் ஒரு பூதம் ஒன்றை அனுப்பி, ஒரு பூதம் ஒன்று இறங்கி வந்து முத்து பந்தல் போட்டதாம். முத்து பந்தல், ஒரு சிவபூதமானது முத்து பந்தல் போட்டது. அந்த பந்தலின் கீழ் அடியார்கள், திருஞான சம்பந்தர் எல்லோரும் அமர்ந்தார்கள். அப்படி சிவபூதமே வந்து முத்து பந்தல் போட்டது. திருப்பட்டீச்சரம் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு இன்னும் பல திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று திருவாவடுதுறை அங்கு செல்கிறார். இந்த திருவாவடுதுறைக்கு வந்த பொழுது அப்ப திருஞான சம்பந்தருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. இங்கு தமிழ் மனம் வீசுகிறதே என்று சொன்னேன். இங்கு எங்கும் தமிழ் மனம் வீசுகிறது அப்படின்னு சொல்லி பெருமாள் அங்கே பலிபீடத்துக்கு கீழே இந்த இடத்தில் தான் தமிழ் மனம் வீசுகிறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்த தோண்ட சொல்றது. எல்லாரும் தோன்றாங்க. தோண்டி பார்த்தா அந்த இடத்துல திருமூலர் அருளி செய்த திருமந்திரம் இருக்கிறது. அதை அப்படியே எடுத்து தன்னுடைய கண்களிலே பொத்திக் கொண்டு தலைமையில தூக்கி வச்சு அப்படி நமஸ்காரம் பண்ற திருஞான சம்பந்தர். அப்படி நமக்கு இன்னைக்கு திருமந்திரம் கிடைச்சிருக்குன்னா அதை நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தவர் திருஞான சம்பந்தர் தான். திருவாவடுதுறையில நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தார். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆவடுதுறை பெருமானை பாடுகிற அந்த சமயத்திலே அவருடைய தந்தையா பிள்ளையார பாக்குறதுக்காக வந்து பிள்ளையாருங்க வேள்வி செய்யணும், அதற்கு எனக்கு பொன் வேண்டும் என்று கேட்டார். அப்போ ஞான சம்பந்த பெருமானும் இடரினும் தளரினும் என்று தொடங்கக்கூடிய திருப்பதிகத்தை அருள் செய்தார். இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்றமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே என்று அந்த திருப்பதிகத்தை பெருமான் படிக்கிறார். அப்போ ஒரு பூதம் அங்கே தோன்றியது. ஒரு பூதம் தோன்றி அங்க இருக்கக்கூடிய பலிபீடத்தின் மீது பொற்கிளிய வைத்து விட்டு சென்றலாம். அப்படி ஒரு பூதம் வந்து பொற்கிளி வைத்து விட்டு இதை எடுக்க புரியாத பொற்கிளி இறைவன் அருளியதுன்னு சொல்லிவிட்டு அந்த பூதமானது மறைந்தது. அந்த பொற்கிளியை எடுத்து தன்னுடைய தந்தையார்கிட்ட பிள்ளையார் கொடுக்கிற இதை வச்சு சிறப்பாக வேலை செய்யுங்கள். அவரும் அதை வாங்கி கொண்டு சீர்காழிக்கு சென்று அவர் வேலை எல்லாம் செய்தார். இப்படி பெருமாள் ஒவ்வொரு திருத்தலமாக வருகிறார். ஒவ்வொரு திருத்தலமா வந்தார். அப்போ திருநீலநக்க நாயனாருடைய சந்திப்பு நிகழ்ந்தது. அவருடைய மடத்திலே தங்கி அமுதெல்லாம் செய்தார். அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கெல்லாம் அவரோடு சென்றார். அதுக்கப்புறம் அங்கிருந்து திருமருகள் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்துக்கு வந்து அங்கே அரவம் தீட்டி இறந்த வணிகன், ஒரு பாம்பு தீட்டி இறந்து கிடந்த வணிகனுடைய உயிரை மீண்டும் கொண்டு வந்தார். தடையா எழுமார் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை படைத்த பாம்பு கடித்து இறந்து போன வணிகன் மீண்டும் உயிர் பெற்று இருந்தார். அதுக்கப்புறம் அங்கிருந்து பல திருத்தலங்களுக்கெல்லாம் சென்ற திரு செங்காட்டங்குடியிலே திருவள்ளுவருடைய சந்திப்பு நிகழ்ந்தது. அவரோடு இன்னும் பல திருத்தலங்களுக்கெல்லாம் சென்றார். அதுக்கப்புறம் திருப்புகழூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்துக்கு வந்தார். அங்கே அப்பர் சுவாமிகளுடைய சந்திப்பு. அப்ப அப்பர் சுவாமிகள் பிள்ளையார்ட்ட சொன்னார், நான் திருவாரூருக்கு போயிருந்தேன், அங்கே திருவாதிரை திருநாள், அதனால திருவாதிரை பெருநாள் அங்கே விழாவா சிறப்பா கொண்டாடினார்கள். தியாகராஜ பெருமாள் அவ்வளவு அழகா இருந்தான்னு சொல்லி அதையெல்லாம் பெருமையாக இடத்திலே கூறினர். இதை கேட்ட உடனே பிள்ளையாருக்கு திருவாரூருக்கு போகணும் ஆசை இருந்தது. அப்பவே நீங்கள் இங்கே இருங்கள், நான்
சொல்லி திருவாரூருக்கு சென்று தியாகராஜ பெருமானை வழிபாடு செய்துவிட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கெல்லாம் சென்றுவிட்டு மீண்டும் திருப்புகலூரை வந்தார்கள். அதுக்கப்புறம் அப்பரும் ஞான சம்பந்தனும் சேர்ந்து பல திருத்தலங்களுக்கெல்லாம் சேர்ந்து சென்றார்கள். அப்போ திருவேலி முழலை அங்கு வந்தார்கள். அங்கே பஞ்ச காலம் ஏற்பட்டதால் மக்கள் எல்லாம் உணவின்றி தவிக்க அங்க இருக்கக்கூடிய பெருமான் படிக்காட்சி கொடுத்தார். திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் படிக்காட்சி கொடுத்தார். அதனால அவருக்கு படிக்காட்சி வைத்த பெருமான் என்று படிக்காட்சி கொடுக்க அதை வைத்துக் கொண்டு திருஞான சம்பந்தரும் அப்பர் சாமியும் அவருடைய மடத்திலே அடியார்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்தார். மடத்திலே அன்னம் அமுது செய்தார்கள். பெருமான் கொடுத்த அந்த பொற்காட்சியை வைத்துக் கொண்டு அடியார் பெருமக்கள் எல்லோருக்கும் அந்த மக்களுக்கும் திருவீதி நிலையிலே வாழக்கூடிய மக்களுக்கும் அன்னதானம் செய்தார்கள். அவருடைய மடத்திலே அன்னதானம் போட்டார்கள். அதுக்கப்புறம் அங்கிருந்து இன்னும் பல திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று திருமறைக்காடு வந்தார்கள், வேதாரண்யம் வந்தார்கள். அங்கே அடியார்கள் எல்லோரும் திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் உடன் பெறக்கூடிய பல ஆயிரக்கணக்கான அடியார்களையும் வரவேற்றார்கள். அப்போ அவங்க எல்லாம் சொன்னாங்க, மறையினாலே வேதத்தினாலே இந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதுக்கு பக்கத்திலே நாங்களாகவே ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டு அதன் வழியாக கோயிலுக்குள்ள போய் வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொன்னார். உடனே திருஞான சம்பந்த பெருமான் நாவுக்கரசர் சுவாமிகளை பார்த்து, அப்பரே இந்த மறை கதவம் திறக்கப்பாடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பரே இந்த மறை கதவு திறக்கப்பாடும் அப்படின்னு. உடனே திருநாவுக்கரச பெருமானும் இந்த மறை கதவானது வேதத்தினால் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மறை கதவானது திறக்கும்படியாக பாடல். அப்ப ஞானசம்பந்த பெருமான் இது திறந்தா மாதிரி மீண்டும் அடைக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி அதை அடைக்க பாருங்க. அப்போ அந்த மக்கள் எல்லாம் மகிழ்ந்தார்கள். அன்றைக்கு அங்கேயே தங்கினார்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்தார்கள். இந்த வரலாறு எல்லாம் நம்ம முன்னாடி விரிவா பார்த்ததுனால நம்ம சுருக்கமா சொல்றோம். திருமலை காட்டுல அப்பர் சாமிகளும் ஞான சம்பந்த பெருமானும் இருக்கிறார்கள். பாண்டிய நாட்டுல கூர்பாண்டியன் என்று சொல்லக்கூடிய பாண்டிய மன்னர் ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். சோழ நாட்டு மன்னர் அவருடைய மகளை பாண்டிய நாட்டு மன்னருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். சோழ நாட்டு இளவரசியா இருக்கக்கூடிய மங்கையர்க்கரசியாரை பாண்டிய நாட்டு மன்னர் கூர்பாண்டியனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அப்படி திருமணம் செய்து கொடுக்கிற பொழுது சீதனமாக தன் நாட்டு அமைச்சர் குலச்சிறையார் அப்படின்னு சொல்லக்கூடியவரையும் உடன் அனுப்பி வச்சார். ஏன்னா இந்த நாட்டுக்கு எப்படி ஒரு அமைச்சர், இவர் சிறப்பான ஒரு அமைச்சர், புத்தி கூர்மையுள்ள அமைச்சர், இதே மாதிரி அந்த பாண்டிய நாட்டுக்கும் இவர் பணி செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக, அப்பதானே தன்னுடைய மகளும் நன்றாக வாழ முடியும் அப்படின்னு தன்னுடைய நாட்டு புத்தியிலே கூர்மையான மதிகூர்ந்த மதிநுட்பம் வாய்ந்த குலச்சிறையார் சொல்லக்கூடிய அமைச்சரை சோழ நாட்டு மன்னர் மங்கையர்க்கரசியாரோடு உடன் அனுப்பி வைக்கிறார். இப்போ மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் பாண்டிய நாட்டிலே இருக்கிறார்கள். அங்கே பாண்டிய நாட்டிலே சைவ சமயம் தாழ்ந்து சமண சமயம் மேலோங்கி இருந்தது. கூர்பாண்டியனும் சமணர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறார். அவரும் சமண சமய கொள்கையே சிறப்பானது, அதுதான் உயர்ந்தது என்று தவறாக நினைத்துக் கொண்டு அதிலே சுழன்று இருக்கிறார். அந்த மாயைக்குள்ளே இருக்கிறார். மன்னன் எவ்வளியோ அப்படிதான் மக்கள். பாண்டிய மன்னனே சமண சமயத்தில் இருக்கிற பொழுது அந்த பாண்டிய மன்னனுக்கு அஞ்சி மக்களும் சமண சமயத்திலே இருந்தார்கள். ஆலவாயுடையாருடைய திருக்கோயிலே பூஜைகள் எதுவும் நடக்காமல், திருவிழாக்கள் எதுவும் நடைபெறாமல் கோயிலுக்கும் யாரும் வரவில்லை.
அவருடைய திருக்கோயிலுக்கு மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் மட்டும்தான் வருவாங்க. யாரும் கோயிலுக்குள்ள வரமாட்டாங்க. மன்னனுக்கு பயந்து கொண்டே மக்கள் யாரும் வரமாட்டாங்க. மங்கையர்க்கரசியார் மன்னனுக்கு அஞ்சி திருநீற்றை குலைத்து மார்பிலே பூசிக்கொள்வார்கள். இந்த சமணர்களுடைய ஆதிக்கத்தில் அந்த பாண்டிய நாடே இருந்தது. இப்போ மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் பேசிக்கொள்கிறார்கள். பாண்டிய நாடு எப்பேற்பட்ட திருத்தலம்! சொக்கநாத பெருமானே அரசாட்சி செய்த அற்புதமான திருத்தலம். அப்பேற்பட்ட அந்த பாண்டிய நாட்டிலே சமண சமயம் மேலோங்கி சைவம் சார்ந்து இருக்கிறதே. திருநீற்றின் பெருமை அறியாது இந்த மன்னன் இருக்கிறானே, எப்படியாவது இங்கு சைவ சமயம் தலைத்தோங்க செய்ய வேண்டுமே அப்படின்னு சொல்லி இதற்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அவங்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சு இந்த செய்தி எல்லாம் கேள்விப்பட்டாங்க. 12 திருப்பெயர்களை கொண்ட சீர்காழி என்று சொல்லக்கூடிய சோழ நாட்டு திருத்தலத்திலே சிவகாத கிருதியாருக்கும் பகவதி அம்மையாருக்கும் திருஞான சம்பந்தர் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திலே அவதாரம் செய்கிறார். அவருக்கு 3 வயசா இருக்கிற பொழுது தோணியப்பர் திரு ஆலயத்திலே சிவபெருமான் சொல்ல உமாதேவி தாயாரே முளைப்பாடை பொற்கிலத்திலே கறந்து அதிலே சிவஞானத்தை குலைத்து ஞான சம்பந்தருக்கு ஊட்டினார். அப்படி ஞானப்பால் பார்வதி தேவியிடமே ஞானப்பால் பெற்றவர். 3 வயசிலே தோளுடைய செவியன்பாடி பெருமானை போற்றி புகழ்ந்தவர். அவர் திருக்கோலக்காவுக்கு சென்ற பொழுது பெருமான் அவருக்கு தங்க ஸ்தானம் கொடுத்தார். அறத்துறையிலே அங்க இருக்கக்கூடிய அறத்துறை பெருமான் அவருக்கு முத்து சிவிகை, முத்து குடை, முத்து சின்னங்கள் எல்லாம் கொடுத்தார். திருப்பட்டீஸ்வரத்திலே ஒரு பூதம் வந்து முத்து பந்தல் போட்டு கொடுத்தது. கொள்ளி மடவனுடைய மகள் முயலவன் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த பொழுது அந்த குழந்தை அவருடைய நோயை தீர்த்தது. அவருக்கு 7 வயசுல கூழூர் போடுகிற பொழுது கூழூர் போட வந்த அண்ணனர்களுக்கே பஞ்சாத்திர மந்திரத்தை உபதேசம் பண்ண. இப்படி அந்த செய்தியெல்லாம் சொல்றாங்க. அப்பேற்பட்ட குழந்தை, இத்தகைய அருள் பெற்ற குழந்தை திருமருகல்ல பாம்பு கடித்து இறந்து போன வணிகனுக்கு மீண்டும் உயிர்ப்பித்து கொடுத்த அப்பேற்பட்ட அந்த தெய்வ குழந்தை, சிவ குழந்தை பாண்டிய நாட்டுக்கு வந்தால் இங்கே சைவமானது தலைக்கும், மீண்டும் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டோடனே அவங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அப்போ நம்ம அந்த தெய்வ குழந்தையை, சிவ குழந்தையை இந்த மதுரை மாநகருக்கு, பாண்டிய நாட்டுக்கு அழைத்து வர வேண்டும். அவர் இங்கே எழுந்தருள செய்ய வேண்டும், அவரை இங்கே எழுந்தருள செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி குலச்சிறை நாயனார்ட்ட சொல்லி செய்தியெல்லாம் அனுப்ப சொன்னாங்க. அவரும் காவலர்களை கொண்டு மங்கையர்க்கரசியார் அவர் சொல்லிய செய்தியர்களும் குலச்சிறையார் அவரும் செய்தியெல்லாம் சொல்லி திருஞான சம்பந்தரை பாண்டிய நாட்டிற்கு எழுத்தருமாறு சொல்லு அப்படின்னு சொல்லி, அப்பதான் பாண்டிய நாட்டிலே நம்முடைய சைவ சமயம் தலை தூக்கும் சொல்லி இந்த செய்தியெல்லாம் காவலர்கள்ட்ட சொன்னாங்க. அவர் எங்க இருக்கிறார் அப்படின்ற செய்தி தெரிஞ்சது. மறைக்கதவம் அதை அவர் திறந்த, அப்பர் சுவாமிகள் திறந்த செய்தியும் இவர் அடைத்த செய்தி எல்லாம் தெரிஞ்சது. அவர் திருமலைக்காட்டிலே இருக்கிறார். இப்போது ஞான சம்பந்த பெருமாள் திருமலைக்காட்டிலே இருக்கிறார் செய்தி தெரிஞ்சோடனே அங்கே காவலர்களை அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப காவலர்களும் மங்கையர்க்கரசியாரையும் குலச்சிறை நாயனாரையும் விடைபெற்றுக் கொண்டு வேதாரண்யத்துக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். திருமலைக்காட்டுக்கு சென்றார்கள். அங்கே திருமலைக்காட்டிலே மடத்திலே ஞானசம்பந்த பெருமான் தங்கி இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய அடியார்கள்ட்ட அந்த காவலர்கள் வந்து சொல்றாங்க, நாங்க பாண்டிய நாட்டிலே இருந்து வந்து இருக்கிறோம். பாண்டிய நாட்டு பாண்டிய நாட்டு அரசியார் மங்கையர்க்கரசியார் அவரும் குலச்சிறை அமைச்சரும் எங்களுக்கு செய்தி சொன்னார்கள். அதை ஞானசம்பந்த பெருமானிடம் தெரிவிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று செய்தி எல்லாம் சொன்னார்கள். இந்த செய்தியை அடியார் பெருமக்கள்
ஞானசம்பந்த பெருமானிடம் சொன்னாரு. உடனே ஞானசம்பந்த பெருமானும் அவங்கள உள்ள அழைச்சிட்டு வருகிறாரு. இப்போ அந்த காவலர்கள் உள்ள போறாங்க. ஞானசம்பந்த பெருமானை பார்த்த உடனே அப்படியே தரையிலே கீழே விழுந்து பணிந்து வணங்கி எழுந்து நின்றார். பெருமானே, நாங்கள் பாண்டிய நாட்டிலிருந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய நாட்டு அரசியார் மங்கையர் அரசியாரும் குலச்சிறை அமைச்சரும் உங்களிடம் செய்தி தெரிவிக்க சொன்னார்கள். அதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஞானசம்பந்த பெருமான் கேட்கிறார், மங்கையர் கரசியாரும் பாண்டிய நாட்டு மன்னனும் அமைச்சரும் நலமோடு இருக்கிறார்களா என்று விசாரித்தார். அப்போ அந்த காவலர்கள் எல்லாம் சொன்னாங்க, எல்லோரும் நலமோடு இருக்கிறார்கள். ஆனால் பாண்டிய நாட்டிலே சமண சமயம் மேலோங்கி இருக்கிறது. பாண்டிய மன்னரோ திருநீற்றின் பெருமை அறியாமல் சமண குருமாருடைய கட்டுப்பாட்டிலே அந்த வசத்திலே அவரும் சமண சமயத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார். சைவமானது தலைக்க வேண்டும். அதற்கு நீங்கள் மதுரைக்கு எழுந்தருள செய்ய வேண்டும். நீங்கள் மதுரைக்கு எழுந்தருள வேண்டும் என்று மங்கையர் கரசியாரும் அமைச்சர் குலச்சிறையாரும் உங்களிடம் விண்ணப்பம் தெரிவிக்க சொன்னார். அதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காவலர்கள் சொன்னாங்க. சொன்ன உடனே ஞானசம்பந்த பெருமானும் சரி வரேங்க. காவலர்களும் திரும்ப சென்றார்கள். இப்ப ஞானசம்பந்த பிள்ளையார் திருக்கோவிலுக்கு சென்றார். வேதாரண்யம் திருக்கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு இந்த செய்தியை அப்பர் சுவாமிகள்கிட்ட சொன்னார். அப்பர் சுவாமிகள்கிட்ட ஞானசம்பந்த பெருமாள் இந்த நடந்த செய்தி எல்லாம் சொன்னார். இதை கேட்ட உடனே அப்பர் சுவாமிகள் சொன்னார், பிள்ளாய், இந்த சமணர்கள்லாம் ரொம்ப கொள்ளாதவங்க. என்னை அவ்வளவு துன்பப்படுத்தினாங்க. நான் அவ்வளவு துன்பத்துக்கு ஆளானேன். அவங்க எல்லாம் எதுக்குமே அஞ்ச மாட்டாங்க. அதனால தயவு செய்து நீங்க மதுரைக்கு செல்ல வேண்டாம் என்று தடுக்கிறார். அப்போ திருஞான சம்பந்தர் சொன்னார், ஆழகாருடையான் இருத்திருளி அருள்பாலிக்கக்கூடிய மதுரை நாட்டிலே, பாண்டிய நாட்டிலே சைவ சமயமானது மீண்டும் தலை தோன்ற வேண்டும் என்றால் நான் அங்கு செல்லத்தான் வேண்டும். திருநீற்றினுடைய பெருமையை மன்னனுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி பிள்ளையார் சொன்னார். அப்ப அப்பர் சொன்ன, பெருமானே, இப்ப நாளும் கோளும் சரியில்லையே. உடனே ஞானசம்பந்த பெருமான் சொன்ன, சிவபெருமானுடைய அடியார்களுக்கு, சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களுக்கு நாளும் கோளும் ஒன்றுமே செய்யாது. நாளும் கோளும் ஒன்றும் செய்யாது. ஏன்னா அந்த நாளும் கோளுமே சிவபெருமானைத்தான் வழிபாடு செய்கிறது. அதனால அவை அடியார்களை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி கோளறு பதிகம் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பெருமான் கேட்கிறார். வேயுரு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தரவி மாற்றரு திங்கள் வங்கை முடிவே அனைத்து என் உடனே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆற்றரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இவை அடியார்களுக்கு நல்லதுதான் செய்யும். அடியார்களுக்கு இது நல்லதை மட்டும் தான் செய்யும். ஏன்னா இவையே அடியார்கள் தான். இவங்க எல்லாருமே சிவ அடியார்கள் தான். அத்தனை பேரும் சிவபூஜை செய்யக்கூடியவர்கள் தான். அதனால அவங்க சிவ அடியார்களை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அப்பர் சொன்ன, சரி நானும் உடன் வருகிறேன். பிள்ளையார் சொன்னார், நீங்கள் இங்கேயே இருங்கள், இங்கே இருந்து தொண்டுகள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு பேச முடியாமல் போய்விட்டது. தடுக்கவும் மனமில்லை. சரிங்க, இறைவனுடைய சித்தம். சரிங்க. இப்போ ஞானசம்பந்த பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். முத்து சிவிகையின் மீது அமர்ந்து கொண்டு அடியார்கள் புடைசூட 16,000 அடியார்கள் 16,000 அடியார்கள் ஞானசம்பந்தரோடு வருகிறார்கள் கூட. அத்துணை பேர் வருகிறார். அப்ப எப்படி இருக்கும்னு பாருங்க. அந்த இடமே அப்படி இருக்கு. நல்ல மத்தளம் கொட்ட, பரிசங்கம் நின்றுத, அப்படி இசை கருவிகள்லாம் வாசிக்க, அரகரா சிவசிவா அப்படின்ற கோஷம். ஒரு 10 பேர் சேர்ந்து அரகரா சிவசிவா சொன்னாலே அது அவ்வளவு சத்தமா இருக்கும்.
14,000 பேர். எப்படி இருக்கும் அந்த இடமே? அவ்வளோ அப்படி ஒரு பார்ப்பதற்கே காண கண்கோடி வேணும், காண கண்கோடி வேணும், அப்படி இருக்கு. அப்படி அந்த அடியார்கள் புடைசூழ ஞானசம்பந்த பெருமான் வேதாரண்யத்திலிருந்து புறப்பட்டு வர பக்கத்துல இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கெல்லாம் வழிபாடு செய்துவிட்டு அங்கிருந்து மதுரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். மதுரைக்கு சென்ற காவலர்கள் மங்கையர்க்கரசியார்த்தையும் குலச்சிறையார்த்தையும் சொல்றாங்க, ஞானசம்பந்த பிள்ளையார் வரேன்னு சொல்லிட்டார், மதுரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். செய்தி தெரிஞ்ச உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து சொன்ன காவலர்களுக்கு வேண்டும் பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்து அனுப்பினார். இப்ப மங்கையர்க்கரசியார் குலச்சிறையை அமைச்சர்கள் சொன்னார், அமைச்சரே, நீங்கள் அவர் வருவதற்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் செய்யுங்கள், அவரை வரவேற்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுங்கள், அவர் தங்குவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்றார். குலச்சிறையாரும் அதெல்லாம் செஞ்சு வைக்கிறார். இப்போ ஞானசம்பந்த பெருமான் மதுரையினுடைய எல்லைக்கு வந்து விட்டார் அப்படின்ற செய்தி தெரிஞ்ச உடனே குலச்சிறையார் அவரை வரவேற்பதற்காக போறார். மங்கையர்க்கரசியார் சொன்னாங்க, ஞானசம்பந்த பிள்ளையார் மதுரையினுடைய எல்லைக்கு வந்து விட்டார், நீங்க போய் அவரை எதிர்கொண்டு வரவேறுங்கள், நான் திரு ஆலயத்துக்கு சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்கு போறாங்க. மங்கையர்க்கரசியார் ஆலவாயாருடைய சொக்கநாத பெருமானுடைய திரு ஆலயத்திலே அங்கே இவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். மங்கையர்க்கரசியார் திருக்கோயிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குலச்சிறை அமைச்சர் மதுரையினுடைய எல்லைக்கு சென்று ஞானசம்பந்தரை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறார்.